السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا تختلفوا كما يختلف أصحاب عيسى بعيسى عليه الصلاة والسلام أو كما قال عليه الصلاة والسلام. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் நாம் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் உறுப்புகள் கெட்டுப்போகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்தவித விபத்திலும் நோய் நொடியிலும் சிக்கிவிடாமல் அதனால் செயலிழந்து விடாமல் அல்லாஹ் நம்மளுடைய உறுப்புகளையும் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் உறுப்புகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆஃபியத்தான ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கடைசி நிமிடம் வரை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கையும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவர்கள் மீது இஷ்கோடு வாழுகின்ற அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற வசனத்தின் விளக்க உரை இன்று நாம் பார்க்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய 137வது வசனம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனமாக நாம் பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய உம்மத்துக்கு முந்தைய உம்மத்தை அல்லது அவர்களிடத்தில் நடந்த சில நிகழ்வுகளை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் நடங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம வீட்டில் கூட இருக்குது, தம்பியை அண்ணனை மாதிரி வாப்பா, அண்ணனை மாதிரி படிக்கணும், அண்ணனை மாதிரி இருக்கணும், அண்ணனை மாதிரி உயர்ந்து வரணும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம்தான். ஆனால் இங்கே கொஞ்சம் தலைகீழ நடக்குது. அண்ணன் சரியில்லை, தம்பி சரியாக இருக்கும்போது உன் தம்பியை பாரு, எவ்வளோ அழகாக நடந்துக்கிறான், உன்னை விட ரொம்ப சின்னவன், இவ்வளோ அழகாக நடக்கிறானே, நீ இவ்வளோ வளர்ந்தும் உனக்கு புத்தி இல்லையே, அவனை பார்த்தாச்சு திருந்திக்க அப்படின்னு ஒரு சில வீட்டில் கேட்குறத நம்ம காதால் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு நடைமுறை இந்த வசனத்திலே இருக்கிறது. பாருங்கள், சஹாபாக்களை, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை, அவர்களை காட்டி யூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களை போல நீங்கள் இருங்களேன்னு சொல்றான். இவ்வளோ அழகான செய்தி பற்றியில்ல, யாரை பார்த்து? சஹாபாக்களை காட்டி யூதர்களை திருத்திக் கொள்ள சொல்லுகிறான் அல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் முன்னாடியா யூதர்கள் முன்னாடியா? யூத வம்சம் என்பது 12 காலமாக அவர்கள் கொள்கையால் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னோர்களுடைய குணங்கள் சரியில்லாததால அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து நீங்க கத்துக்கிறீங்கிறான். அவங்களுக்கே சஹாபாக்களை முன்மாதிரி ஆக்கினா நம்மெல்லாம் எப்படி பின்பற்றணும்? சஹாபாக்களை எவ்வளோ பின்பற்றணும்? இந்த ஆயத்திலே பார்க்கலாம் வாருங்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? முதலில் தர்ஜமாவையும் பின்பு விளக்க உரையும் பார்ப்போம். ஃபஇன் ஆமனு பிமிஸ்ரி மா ஆமன்தும் பிஹி. சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், சஹாபாக்களே, அருமை தோழர்களே, நபியினுடைய தோழர்களே, நீங்கள் நம்பியதை போல
நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டதை போல, நீங்கள் ஈமான் கொண்டதை போல அவர்களும் ஈமான் கொண்டால், அவர்கள் என்றால் யார்? யூதர்கள், நஸ்ரானிகள், யாரை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இஸ்லாம் அல்லாதவர்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்வதை போல அவர்கள் நம்பிக்கை கொண்டால் ஃபக்கதிஹ்ததௌ, அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள், நல்வழி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்கன்னா. அப்படி மாறாக அதை செய்யாமல் மாற்றமாக வயின் தவல்லோ புறக்கணித்து விட்டால், அல்லாஹ் தெரியும் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறனால அடுத்த ஆப்ஷனே அல்லாஹ் சொல்றான். இவர்கள் புறக்கணித்து விட்டால் இவர்கள் பிளவிலேயே தான் கிடப்பார்கள். கடைசி வரை இவங்க ஒன்றுபட்டு இருக்க மாட்டாங்க, பிளவுகளில் தான் இவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அழகான ஆறுதல் செய்தியை சொல்லுகிறான். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், நாயகமே உங்களை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன். எத்தனை எதிரிகள் வந்தாலும், என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு உங்களுக்கு அவர்கள் சதிகளை செய்தாலும் உங்களை நான் விட்டுற மாட்டேன். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்கு அவனே போதுமானவன். எவ்வளவு அழகான பார்த்தீங்களா? ஏண்டா உலகத்தில் இன்னைக்கு சின்ன ஒரு போஸ்டிங் வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுதா இல்லையா? நார்மலாக நடந்து போகிறவர் கவுன்சிலர் ஆகிட்டா பின்னாடி 2 பேர், மாவட்டம் ஆகிட்டா ஒரு 4 பேர், அதே மினிஸ்டராகவோ சிஎம் ஆகிட்டா எவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னா தெரியும். அவர் சர்வசாதாரணமாக நடந்து போக முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறான். வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்பவனாக யாவற்றையும் அறிபவனாக இருக்கிறான் என்று சொல்லுவான். இப்போ சஹாபாக்களை குறித்து சொல்வது, யாராவது ஈமான் கொள்ளணும்னு ஆசை இருந்தா யாரு மாதிரி ஈமான் கொள்ளணும்? இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்களை பார்த்தா அந்த மாதிரி ஈமான் கொள்ளணும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை பார்த்து ஈமான் கொள்ளணுமா? இல்லை, சஹாபாக்களை பார்த்து ஈமான் கொள்ளணும். அவங்க எப்படி நம்பிக்கை வச்சாங்க, அவங்க எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்க, மலக்குமார்களை நம்பினாங்க, ரசூல்மார்களை நம்பினாங்க, வேதங்களை நம்பினாங்க, மறுமையை நம்பினாங்க, விதியை நம்பினாங்க, அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன் என்றால் என்ன? வணங்குவதற்கு அவன் ஒருத்தன் தான், எங்கு நின்றாலும் அதை தான் சொல்லுவார்கள் சஹாபாக்கள். அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும். மலாயிகத்திஹி, மலக்குமார்களை அவர்கள் எப்படி நம்பினார்களோ அது போன்று நாம் நம்ப வேண்டும். ரசூலிஹி, ரசூல்மார்களை எப்படி வித்தியாசப்படுத்தாமல் நம்பினார்களோ, இந்த நபியை ஏத்துக்கிறேன், இந்த நபியை ஏத்துக்கிற மாட்டேன், அந்த ரசூலை நம்புவேன், இந்த ரசூலை நம்ப மாட்டேன், அப்படி யூத நசராக்களை போல சஹாபாக்கள் செய்தார்களா? இல்லவே. இந்த மாதிரி நீங்க பின்பற்றுங்க. யாராவது ஆசைப்பட்டா உங்களுக்கு சஹாபாக்கள் தான் கண்ணுக்கு தெரியும். உருப்படணும், நல்வழி பெறணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டிய ஒரு சமூகம் மூத்த குடிகளான சஹாபாக்கள் தான். அவங்க தான் மூத்த குடிகள். மூத்த பிள்ளையை பார்த்து தானே சரி வரும். அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாரு, டிவியில் பேசுறாரு, மேடையில் பேச, அதெல்லாம் பார்க்காதீங்க. நபிமார்கள் அவர்களுடைய சீடர்களை போல நம்மளுடைய நபியினுடைய சீடர்கள் அப்படி அல்ல. நம்மளுடைய சீடர்களில், நபியினுடைய சீடர்கள் ஒவ்வொருத்தருமே பின்பற்றப்பட வேண்டியவர்கள், ஒவ்வொருத்தரும். அல்லாஹ் அவர்களை குறித்து குர்ஆன்ல சொல்ற வசனம் மட்டுமே நிறைய. ஏன் சஹாபாக்களை நாம் பின்பற்றணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்ற சூரத்துல் ஹுஜராத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், வரும் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் ஈமானை அவர்களுக்கு இன்பமாக்கி வைத்து விட்டான். நமக்கெல்லாம் ஈமான் இன்பமா தெரியாது. நம்மளுக்கு ஈமான் இன்பம். நம்ம இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு ஆசையா இருக்கோ, சஹாபாக்களுக்கு ஈமான் அவ்வளவு ஆசையா இருக்கும். அதனாலதாங்க எல்லாரும் ஷஹாதத்தை விரும்புறாங்க தெரியுமா? பதவி கொடுத்தாவோ பணம் வந்துட்டாவோ யாரும் ஷஹாதத்தை விரும்ப மாட்டாங்க. நம்ம நார்மலாக கஷ்டம், வீட்டில் குடும்ப கஷ்டம், நெருக்கடி, பணம் கடன் கஷ்டம், அப்படி இருந்தால் எப்பாச்சும் மொத்தா போயிடலாமான்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது கூட கூடாது, அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு அவரை மாவட்ட ஒரு போஸ்டில் கொடுத்துருக்க, மாவட்ட செயலாளர்ந்து நல்லா வாழணும்னு நினைப்பாரு. ஒரு 10 கோடி ரூபா வந்துடட்டும், இன்னும் நல்லா உலகத்தில் வாழணும்னு ஆசை வருமா? வராதா? வரதானே செய்யும். அப்படி தானேங்க? நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி தானே?
ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு ஹிலாஃபத்து கிடைச்சிச்சா இல்லையா? மன்னர் ஆனாங்களா இல்லையா? மன்னர் ஆயிட்டும் ஷஹீதாகன்னு தான் ஆசைப்பட்டாங்க. மன்னர் ஆயிட்டு ஹிலாஃபத்தை வாங்கிட்டு நல்லா வாழலாம் தானே ஆசைப்படணும். இல்லை, நான் ஷஹீதாகன்னு ஆசைப்படுறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு எப்படியாச்சும் போருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சஹாபாக்கள் விடவே இல்லை. நீங்க போருக்கு போறதை நாங்கள் விட மாட்டோம்ட்டாங்க. நீங்க போயிட்டா எங்களுக்கு யார் கலீஃபா? உங்களை விட்டு நாங்க என்ன செய்யறது? எந்த சண்டையா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க போகக்கூடாது, எந்த சண்டைக்கு நீங்க போகக்கூடாது, நீங்க எங்களுக்கு வேணும். ஆனா உமர் ரலியல்லாஹுவுக்கு இருக்க மனசு இல்லை. நான் ஷஹாதத்துக்கு போய்தான் ஆகணும், போருக்கு போய்தான் ஆகணும், நான் ஷஹாதத்தை அடைஞ்சுதான் ஆகணும். எப்ப? ஹிலாஃபத்து கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், மன்னரா ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். மன்னரா ஆனா வாழணுங்கிற ஆசை தானே வரணும். அப்படி வரல. மன்னர் ஆனோன்னுதான் அவர்களுக்கு ஏற்கனவே என்ன ஆசை இருந்துச்சோ அதே ஆசை தான், எப்படியாச்சும் ஷஹாதத் ஆயிடுது. சஹாபாக்கள் விட மாட்டேங்கிறாங்க. நீங்க கலீஃபாவா இருந்துக்கிட்டு எப்படி நீங்க போருக்கு போகலாம்? கலீஃபா இருக்கிற நீங்க போருக்கு போகலாமா? அப்படி பார்த்தாங்க. இவங்கெல்லாம் நம்மளை விடுற மாதிரி இல்லை, என்ன பண்ணலான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வே, இவங்களை என்ன எனக்கு போருக்கு விட மாட்டேங்கிறாங்க, என்ன போருக்கு விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு போருக்கு போகணுன்ற ஆசை. ஏன் ஆசை? ஷஹாதத் ஆகணுன்ற ஆசை. ஆனால் போருக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு ஷஹாதத்தை வச்சு ஆக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி துவாவில் கேட்பாங்களா, அல்லாஹ்வே எனக்கு ஷஹாதத்தை தந்து விடுன்னு சொல்லுவாங்களா. அமித்னா பி ஷஹாதா. சஹாபாக்கள் கேட்பாங்களாம், வந்து உங்களை நாங்கள் தான் போருக்கு விட மாட்டேங்கிறோன்னு, அப்புறம் எப்படி உங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்கும்? போருக்கு விட்டாதானே கிடைக்கும். நாங்கள் தான் உங்களை போருக்கே விடுறது இல்லையே, ஷஹாதத்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நான் ரப்புட்டல்லவா கேட்குறேன், எனக்கு கிடைக்கும். நான் போருக்கு போகாட்டிலே எனக்கு ஷஹாதத்தினுடைய மரணம் கிடைக்கும் அப்படி சொல்லி டெய்லி இந்த துவாவை மறக்க மாட்டாங்களாம். நாயகத்தினுடைய ஊரிலே ஷஹாதத்தினுடைய மருத்தபாவிலே நான் மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். டெய்லி இந்த துவா கிடைச்சிச்சா இல்லையா? சுபுஹ் தொழுகையில ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடியவன், அபூ லுஅ்லு என்பவன் கத்தியை எடுத்து வந்து சஃபிலே எல்லாரையும் குத்தி கொண்டு வந்து தொலை வைத்துக் கொண்டிருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு குத்தி கொலை செய்தானா இல்லையா? படுகொலை செய்தான். அந்த படுகொலையின் காரணமாக ஷஹாதத்தை அடைந்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. நடந்துருச்சா? எந்த ஊர்ல, எந்த பள்ளியிலேயே நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முஸல்லாவில் நின்று தொழுதார்களோ, எந்த இடத்தில் நின்று தொழுதார்களோ, எந்த பள்ளியில் தொலை வைத்தார்களோ, அதே பள்ளியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுவுக்கு ஷஹாதத் கிடைச்சிச்சு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கு ஈமான் பிரியமாக்கப்பட்டது. ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அவருடைய இதயங்களிலே ஈமான் தான் அழகுபடுத்தப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஒரு ஈமான் சஹாபாக்களுடைய ஈமான். லேசான ஈமான் இல்லைங்க, சர்வசாதாரணமாக இடம் போட முடியாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா சஹாபாக்களை பற்றி? நீங்கள் சூரத்துல் முஜாதலாவை எடுத்து பாருங்கள். முஜாதலாவுடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். சஹாபாக்கள் யார்? மனி சஹாபா, சஹாபாக்கள் யார் என்பதை வாசிக்க வேண்டும் என்றால் சூரத்துல் முஜாதலாவுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். அருமையாக அல்லாஹ் சொல்லுவான். யார் இந்த சஹாபாக்கள் என்றால், இவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள். இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யார் வந்தாலும் போர் செய்வார்கள். யாருங்க? சஹாபாக்கள். என்ன ஈமானுங்க? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டாங்க. அதனால என்ன மாதிரி ஈமான் வந்துருச்சு? அல்லாஹ்வும் அவன் தூதரை எதிர்த்து யார் நின்றாலும் சரி அவர்களிடத்தில் போர் செய்வார்கள், அவர்களை எதிர்த்து நிற்பார்கள். லவ் கான ஆபாஹும், வாப்பாமார்களே வந்தாலும் சரி, அபனாஹும் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து நின்றாலும் சரி, அவர்களுடைய உறவுகள், சொந்தங்கள் என்று அல்லாஹ் அடுக்குகிறான். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி விட்டான். அவர்களுக்கு பரிசுத்தமான ரூஹை கொண்டு அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி விட்டான். நம்மளுக்கும் ஈமான் இருக்கு, சஹாபாக்களுக்கு ஈமான் இருந்துச்சு. ரெண்டும் ஒன்று அல்ல, ரெண்டும் ஒன்று கிடையாது.
அந்த ஈமான் பலப்படுத்தப்பட்ட ஈமான். அந்த ஈமானால் ஜன்னத்துக்கு போக முடியும். அந்த ஈமானை கொண்டு இங்கிருந்தே சீட்டு போட்டாங்க ஜன்னத்துக்கு. நம்மளுக்கு அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. ஜன்னத்துக்கு போகணும்னா எல்லாருக்கும் ஆசை. ஆனா சஹாபாக்கள் இங்கேயே சீட்டு கிடைச்சிச்சு, ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் கொடுக்குறான், ஹிஸ்புல்லா. சஹாபாக்களுடைய ஈமானை பார்த்துவிட்டு அல்லாஹ் கொடுத்த பட்டம் எந்த காலேஜ் யூனிவர்சிட்டிலையும் கொடுக்க முடியுமா? இந்த பட்டத்துக்கு நிகராக எதுவும் இருக்க முடியுமா? ரலியல்லாஹு அன்ஹு என்று நம்மளுக்கு தெரியும் சஹாபாக்களை. ஆனால் அவர்களுக்கு இன்னொரு பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், ஹிஸ்புல்லா. அவர்கள் அல்லாஹ்வின் படைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் படைகள் நிச்சயம் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரத்துல் முஜாதாலாவோட கடைசி வசனமாக இருக்கிறது. நீங்கள் சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பாருங்க, சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளவு பலன்னு தெரியும். நம்ம சொல்றதை விட சஹாபாக்கள் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல? மிஷ்காத்துங்கிற கிதாபு மதரசாக்கள்ல இப்போ ஆண்கள் ஓதக்கூடிய மதரசாக்கள் இருக்கு பாருங்க, 7 வருஷம் ஓதுறாங்களே, அதில் 4ஆம் சும்ரா 5ஆம் சும்ராவுக்கு மிஷ்காத்துன்னு ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க. எல்லா ஹதீஸும் அதில் இருக்கும். புகாரி, முஸ்லிமு, திருமதி, இப்னு மாஜா, அபுதாவுது, நசை, எல்லா ஹதீஸையும் கலந்து ஒரு மிக்சர், ஜூஸில் ஃப்ரூட் மிக்சர் மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கிதாப், அருமையான கிதாப் மிஷ்காத். அந்த கிதாபில் வரக்கூடிய ஒரு செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹாபாக்களுடைய ஈமான் எவ்வளவு பெருசு என்றால் மலையை விட கடுமையானது, மலையை விட ஸ்ட்ராங்கானது. சொல்றது யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு. யார் அவங்க? உமர் ரலியல்லாஹுடைய மகன். அவ்வளவு இது மலையை கூட புரட்டி விடலாம். சஹாபாக்கள் ஈமானை எவராலும் உள்ளத்தை விட்டு புரட்ட முடியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஈமான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தியை நாம் ஹதீசுகளில் பார்க்கலாம். இது ஹஸாலி இமாம் யஹ்யாவிலே பதிவு செய்கிறார்கள். இன்னும் பல கிதாபுகளில் இந்த செய்திகள் வருகிறது. இப்னு கஸீர் தஃப்சீர் இப்னு கஸீரில் கூட வருகிறது. என்ன செய்தி என்று பாருங்கள். ஒரு சஹாபி, அந்த சஹாபி பேர் ஹாரிஸ், மனசில் வச்சுக்கிறேங்க. ஹாரிஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி, ஒரு அன்சாரி சஹாபி தான். ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, காலை நேரம் சுபுஹ் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருந்தோன்னு கேட்டாங்க, பாப்பா யார்கிட்ட? ஹாரிஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அஸ்பஹத காலையில கைஃப அஸ்பஹத, காலையில எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. காலைல எந்திரிச்சிங்களே எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம்? காலைல எந்திரிச்சோன்னா கொஞ்சம் முதுகு வலிச்சிச்சு, படுத்தது என்ன ஒரு பக்கமாக படுத்துட்டேன், கழுத்து வலிக்குது, கை வலிக்கு, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். எந்திரி ஏடா கூடமா படுத்து விட்டு இதை தான் நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, காலையில் எழுந்திரிச்சிங்களே எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க அந்த சஹாபிட்ட. அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க? அஸ்பஹ்து முஃமினன், நான் முஃமினாக எந்திரித்தேன் என்று சொல்கிறாங்க. ஈமான் கொண்ட நிலையிலே எந்திரிச்சேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன தெரியும்? அப்போ மற்றவங்களாம் யாரு அப்படின்னு கேட்க தோணும் நம்மளுக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, முஃமினாக நான் எழுந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, வாப்பா மூமினா எந்திரிச்சேன்னு சொல்லியல, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நீங்க ஈமான் கொண்டு இருக்கிறதா சொல்றீங்களே, உங்க ஈமானுடைய பவர் என்ன, உங்க ஈமானுடைய சக்தி என்ன, உண்மை என்னன்னு கேட்கிறாங்க. இப்போ இந்த பவர் பல்புக்கு இவ்வளவுதான் எரியுன்னு தெரியும், இவ்வளவுதான் வெளிச்சம். இன்னும் நல்ல பவரான வாட்ஸ் வாங்கி போட்டா நல்ல வெளிச்சம் வரும். எவ்வளவு வாட்ஸ் அந்த அளவு தான் பவர் வரும் இல்லையா? நீங்க 0 வாட்ஸ் வாங்கி போட்டுட்டு பெருசா நீங்க பவரை பார்க்க முடியாது. ஆனா அதுவும் பல்பும் தான் கடையில வச்சிருப்பான், பல்பும் தான் வச்சிருப்பான். ஆனா எல்லாம் ஒரே பல்ப் அல்ல, வாட்ஸ் வேற. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறா, உங்க ஈமானால் என்ன பவர் இருக்குது, அதுக்கு என்ன ஹக்கீகத், அதனுடைய உண்மை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபி சொல்ற வார்த்தையை பாருங்க, இதுதான் சஹாபாக்களை நாம் புரிந்து கொள்வதற்கு சரியான வார்த்தை, விளக்கம். அவங்களே சொல்றாங்க. யாருக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே சொல்றாங்க. சஹாபினா என்னங்க, யாராவது அதுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்கடா, இதை சொல்லலாம், இதுதான் விளக்கம். சஹாபினா அவங்க ஈமானுக்கு என்ன பவர், இதுதான் பவர். என்ன சொல்றாங்க? நாயகமே, அஸஃப்து நஃப்ஸி அனித் துன்யா, என்னை நான் உலகத்தை விட்டு நீக்கிவிட்டேன். உலகத்தில் எதோடும் நான் ஒட்டவில்லை. சாப்பாடை பற்றி கவலை இருக்காது, எந்த ஒரு வீடு வாங்கன்னு எனக்கு கவலை இருக்காது, ஒரு ட்ரெஸ் வாங்கன்னு கவலை இருக்காது. துன்யா விட்டு நான் விலகி விட்டேன். இது முதல் செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேச முடியாது.
ஏன்னா வஹீயுடைய காலம். தெரியாதனமாக பேசிவிட்டாலும் ஜிப்ரைல் வந்து விடுவார், அல்லாஹ் சொல்லி விடுவான். நம்மளை விட 100 மடங்கு விளங்கியவர்கள் சஹாபா பெருமக்கள். ரசூலிடத்தில் உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல முடியும். அதனால் வாழ்வதே அவர்கள் ரொம்ப கவனத்தோடு வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். சொல்றாங்க, அஸப்து நஃப்ஸி அனி துன்யா, நாயகமே துன்யா விட்டு நான் விலகிட்டேன். இது முதல் செய்தி. ரெண்டாவது சொல்றாங்க, ஃபஅஸ்ஹர்து லைல், இரவெல்லாம் தொழுகுவேன். அதுமாத்து நஹாரி, பகலெல்லாம் நோன்பு வைப்பேன். இதுதான் என் வேலை. நைட் ஆகிட்டா தொழுதுகிட்டே கிடப்பேன், பகலாகிட்டா நோன்பு வச்சிருவேன். இப்படியே நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். இதில் என்ன கிடைச்சிச்சு தெரியுங்களா? எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன கிடைச்சிச்சு தெரியுங்களா? வகஅன்னி அன்துரு இலா அர்ஷி ரப்பி பாரிஸா, என் ரப்பு அரிசில் இருக்கிறானா இல்லையா? ரப்பு இருக்கிற அரிசை என் கண்ணால் பார்க்குறேன். முடியுமா நம்மளால? மேமாடியில் இருக்கிற ஃபேனை பார்க்க முடியுமா? மேமாடியில் இருக்கிற ஃபேனை பார்க்க முடியுமாங்க? நம்மளும் ஈமான்தாரி தானே. சஹாபாக்கள்கிட்ட உள்ள ஈமான்ல என்னத்தை பார்க்குறாங்களா? ரப்புக்கு அரிசி இருக்குல்லங்க, அரிசி குரிசுலாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்மளாம் நம்பிக்கை வச்சுக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் மறுமையில் பார்க்க போகிறோம். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாரு. ஆனால் அந்த சஹாபியினுடைய ஈமானுடைய பவர் என்னண்டா, இங்கிருந்து கொண்டு என் ரப்பனுடைய அரிசியை நான் பார்க்கிறேன். அடுத்து சொல்றாங்க, யாருக்கு முன்னாடி? ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தான் சொல்றாங்க. இதை யாரோ இன்னொரு ஆளுக்கு சொல்லலை, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி தான் சொல்றாங்க. அது தப்பா இருந்தால் உடனே ஜிப்ரைல் வந்துருவாங்க. அடுத்து சொல்றாங்க அந்த சஹாபி, வகஅன்னி அன்துரு இலா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளை நான் பார்ப்பதை போல் இருக்கிறது. அவங்கெல்லாம் யதஸாரூன ஃபீஹா, ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சொர்க்கவாசிகள்லாம் சந்திச்சு பேசிக்கிற அந்த காட்சி என் கண்ணுக்கு தெரியுது. வகஅன்னி அன்துரு இலா அஹ்லின் நார், நரகவாசிகளும் என் கண்ணுக்கு தெரிகிறது. யதலாகூன ஃபீஹா, அவர்கள்லாம் ஒப்பாரி வைக்கிறார்கள். ஒப்பாரி வைக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. எங்க அங்கிருந்து கத்துனா கூட இங்கே கேட்காது. ஒரு வீட்டில் ஒப்பாரி வைக்கிறது அடுத்த வீடு கேட்காது. நரகத்திலிருந்து நரகவாசிகள் ஒப்பாரி வைப்பது எனக்கு கேட்பதை போல என்று சொல்லாதே, அந்த காட்சிகளை நான் பார்ப்பதை போல இருக்கு என்று சொல்லுவார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும்? என்னது என்கிட்டயே வந்து நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்களே, நம்மளுக்கு தோணும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கா, நல்லா காப்பாற்றணும். இதான் நம்மளுடைய ஈமானுடைய பலகீனம். ஏண்டா நம்ம லெவல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கேட்டு என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தானே வஹி வருது, அவங்கள்ட்ட தானே ஜிப்ரைல் வராங்க, அவங்களுக்கு தானே குர்ஆன் வருகிறது. அவங்க தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, அரஃப்த, உங்க ஈமானை சரியாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், சரியா ஈமானை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஃபல்சம் 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 யா ஹாரிஸ், 3 தடவை சொல்றாங்க. இதையே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஈமானை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. அப்போ சஹாபியுடைய ஈமான் எவ்வளோ பவர் பார். எந்த சஹாபிங்க இப்படி ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹாரிஸ்ன்னு ஒரு சஹாபி பேர் கேள்விப்பட்டிருக்கோமா? அடிக்கடி எங்கேயாச்சும் வருதா? இந்த சஹாபியினுடைய ஈமானே இவ்வளவு பலம் என்றால் நாமெல்லாம் அடிக்கடி கேட்கிறோமே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்றும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்றும், உஸ்மான் இப்னு அஃபான் என்றும் ரலியல்லாஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு என்றும் எல்லாம் கேள்விப்படுகிறோமே. அஷ்ரத்துல் முபஷ்ஷரா இருக்கிறார்களே, பத்ரியீன்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய ஈமான் எல்லாம் எங்கே போய் அளவிடுவது? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல ஒரு சோறை எடுத்து பார்த்து காட்டுகிறார்கள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஈமானை பெற்றிருப்பார்கள் என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய ஈமான். சஹாபாக்களுடைய ஈமான் என்பது பலமானது, ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது. சஹாபாக்களுடைய ஈமான் ரொம்ப பவரானது. சஹாபாக்களுடைய ஈமான், அந்த ஈமானுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது, எதுவும் நிற்க முடியாது. பாருங்களேன், ஒரே ஒரு வரலாறு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க. இது ஒரு சாதாரண ஒரு ஈமான் வைத்திருப்பவர் இப்படி நடந்து கொள்ள முடியுமா என்று பாருங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவை எப்படி தேர்ந்தெடுத்தானோ, தேர்ந்தெடுக்கிறதுக்கு அரபில முஸ்தபான்னு சொல்லுவாங்க. முஸ்தபாலாம் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? முஸ்தபா என்று சொன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ரசூலுல்லாவுக்கு ஒரு பேர் முஸ்தபா, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி அவங்க. சஹாபாக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். யாருக்காக? நம் நபிக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட
குடிமக்கள், ரசூலுக்காக தோழர்கள், வேற யாருக்காகவும் இல்லை. அவங்க அடுத்த தலைமுறையில் நினைச்சாலும் பிறக்க முடியாது, நம்ம நினைச்சாலும் அந்த தலைமுறைக்கு போக முடியாது. அவங்களுக்கு தான் அது. அவங்களுக்கு பேர் முக்தார். முக்தார்னும் பேர் வைப்பாங்க. முக்தார்லாம் பேர் சொல்லுவோம். முக்தார் என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அர்த்தம். சஹாபாக்கள் எல்லாம் முக்தார்கள், அவன் நபிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எப்படி நடக்குது பாருங்கள் இந்த வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்திய காலகட்டத்தில் ஹிஜ்ரி 6-7 அரசர்களுக்கு கடிதம் எழுதலாம்னு நினைக்கிறாங்க. இதை நல்லா கவனிச்சுக்கிறோம். அரசர்களுக்கு கடிதம் எழுதலாம்னு நினைக்கிறாங்க. இஸ்லாத்தை எல்லா 8 திக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? இந்த தீனை நாம் சுவாசிக்கின்ற அருமையான இந்த தீனை எல்லோரும் சுவாசிக்க வேண்டுமா இல்லையா? அதனால் எல்லோருக்கும் கடிதம் எழுதலாம் என்று நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் அரசர்களுக்கு. அப்பதான் அந்த ரசூலுல்லாஹ் அந்த மோதிரம்லாம் செய்து கொண்டது. அப்ப சஹாபாக்களை கூப்பிடுகிறார்கள். அரசர்களுக்கு நான் லெட்டர் எழுதி தருகிறேன், அதை கொண்டு போய் சஹாபாக்களான நீங்கள் தான் அரசர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். யார் யார் முன் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எல்லா அரசரும் பக்கத்தில் இல்லை, மன்னனி மின்ட்டு மாதிரிலாம் இல்லை. அவங்க அரசர்கள் பாரசீக நாட்டில் இருப்பார்கள். கிஸ்ரா ஒரு பக்கம் இருப்பார், கைசர் ஒரு பக்கம் இருப்பார், மக்கோகைஸ் ஒரு பக்கம் இருப்பார். ஒவ்வொருத்தரும் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திக்கணும். அதுவும் யார்? அவங்கெல்லாம் பாரம்பரியமான மன்னர்கள். அவங்களுக்குன்னு திமிரு, ஆணவம், அடக்குமுறை, இராணுவம் எல்லாம் இருக்குது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இப்போதான் வளர்ந்து வருது. அவங்க அப்படி கிடையாது. அந்த காலத்தில் 2 அரசு தான், 2 அரசு தான். இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்தது பேர் அரசுங்கிறது 2 அரசு தான். எப்பவும் மனசில் வச்சுக்கிறோம். ஒன்று பைசந்திய அரசு, ரோம் நாட்டினுடைய அரசு. எப்படி டிஎம்கே திராவிட அரசுன்னு சொல்கிறோமோ, டிஎம்கே அரசுன்னு சொல்லுவோமோ, அது மாதிரி பைசந்திய அரசு என்பார்கள். ரோமர்கள் ஆட்சி செய்தது. இன்னொன்று சாசானிய அரசு, பாரசீகர்கள் ஆட்சி செய்தது. இந்த 2 தான் பேரரசு. இது அல்லாமல் நிறைய குட்டி அரசர்கள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 6 சஹாபாக்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு நான் உங்களுக்கு லெட்டர் எழுதி தருகிறேன், கொண்டு போய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அரசர்களுக்கு. அப்படி எப்படி சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ்? சொல்லும் போது யாராவது இப்படி முன் வருமா பாருங்க. நான் அனுப்பக்கூடிய அந்த இடங்கள், நீங்க போக வேண்டிய அந்த இடம் எப்படிப்பட்டது என்றால், இன்னஹா ரஹலத்துன் ஹதீரத்துன் அஸ்ஸாஹிபு இலைஹா மஃபூது. போனவர் திரும்பி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயணம் அது. வரலாற்றில் இப்படிதான் எழுதுகிறார்கள். இதை ரசூலுல்லாஹ் சொல்லல, வரலாற்று இப்படி எழுதுகிறார்கள். அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு பயணம். ஏன்னா அவங்கள மன்னர்கள், பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அவங்கள்ட்ட போய் ஒரு லெட்டர் கொண்டு போய் கொடுத்தா, புதிய மதத்தை கொண்டு போய் கொடுத்தா என்னெல்லாம் செய்வான்? திரும்பி வர முடியுமா? அப்படிப்பட்ட இது. அடுத்து எழுதுகிறார்கள், ஒல்ல ஆயுத மின்ஹா மௌலூதுன். அப்படி போனவர் ஒருவர் திரும்பி வந்துட்டா அவருக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும் தெரியுங்களா? புதுசா பிறந்தது மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஒரு அரசர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்து சொந்த ஊருக்கு நிம்மதியா வந்து சேர்ந்தா, இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்ப அதே ஊருக்கு திரும்பி வந்துட்டா அன்று பிறந்த பாலகன்னு சொல்றோமா இல்லையா? அந்த காலத்து அரசர்களுக்கு போய் பத்திரமா லெட்டர் கொடுத்துட்டு ஊருக்கு நிம்மதியா வந்தா மௌலூதும் அன்னைக்கு பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அவ்வளோ ஒரு ஆபத்தான பயணம். வரலாற்று ஆசிரியர் அப்படிதான் பதிவு செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஜமா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தோழர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்க்கிறார்கள். வகாம ஃபீஹிம் ஹதீபா. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துகிறார்கள். ஃபஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலைஹி. அல்லாஹ்வை போற்றி புகழுகிறார்கள். வ தஷஹத. அல்லாஹ்வை சாட்சி சொல்லிவிட்டு சும்மா கால. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மா பாத். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஃபஇன்னி உரீது அன் அபஅஸ பஅதக்கும் இலா முலூக்கில் ஆஜி. நான் உங்களை சில மன்னர்களுக்கு, அரபு அல்லாத மன்னர்களுக்கு அனுப்பி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களை சில பேரை மன்னர்கள்ட்ட அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்லியதற்கு பிறகு ஃபலா தக்தரிஃபு கமா இஹ்தலஃப பனு இஸ்ராயில் அலா ஈஸா இப்னு மரியம். ஈசா நபிட்ட அவங்களுடைய தோழர்கள் சொன்னதை போல என்னிடத்தில் மாற்று கருத்து சொல்லக்கூடாது, முரண்டு வாதம் பிடிக்கக்கூடாது, தனி கட்சிகளை உருவாக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நான் சொல்லுவதை நீங்கள் கேட்பீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், நஹ்னு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே. இதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரே, அருமை தூதர் அவர்களே, நுஅத்தி அன்கமா துரி, நீங்கள் என்ன நாடுகிறீர்களோ, எதை விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் செய்து முடிப்போம். நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சு முடிப்போம் நாயகன். இப்படி வருமா? எவ்வளோ ஆபத்தான பயணம். எங்க ஒரு மன்னர் ஊருன்ற ஆடு பல நூறு வருஷம் நெருப்பை வணங்கிட்டு இருக்கிறாங்க, பல நூறு வருஷம் மன்னர்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ள போறோம்டா எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா வசதி இருந்தாலும் கூட ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அடுத்த ஏர்போர்ட்டை கிராஸ் பண்றது அவதிப்படுறோம் இல்லையா? அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட்னு சொன்னால் அது இடையில அல்லோலப்படுறதெல்லாம் தெரியுது. எப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அடிக்கடி கூட்டி போகிறவங்க தான் கூட்டி போகிறாங்க. ஆனால் அவ்வளோ சிக்கல் இருக்கிறது ஒரு நாடு விட்டு நாடு போகிறது. அன்னைக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது பாருங்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத்தான சஹாபா, 6 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் போகணுண்டு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தேர்வு செய்து முதல்ல சொல்றாங்க. அந்த சஹாபியின் பேரே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா. மனசுல வச்சுக்கிறீங்க, ரொம்ப அருமையான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா, அந்த சஹாபியினுடைய பெயர். இவர்களை கூப்பிடுறாங்க, நீங்க பாரசீக நாட்டினுடைய கிஸ்ராவுக்கு போய் லட்சம் கொடுத்துட்டு வாங்க, கிஸ்ராவுக்கு லட்சம் கொடுப்பதற்கு உங்களை நான் அனுப்புகிறேன் என்று வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனாங்க. மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. நான் பாரசீக நாட்டுக்கு போகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவராக போகிறேன், நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனைவிக்கு தெரியும் திரும்பி வரமாட்டாங்கன்னு, பிள்ளைக்கும் தெரியும் திரும்பி வரமாட்டாங்கன்னு. ஏண்டா அது எவ்வளோ தூரம், எவ்வளோ சிக்கலான பயணம். போனவங்களை பாரசீக அரசர்கள் திருப்பி விட மாட்டாங்கன்னு தெரியும். ஏன் போறீங்கன்னு கேட்கல, என்ன பாப்பா என்னை விட்டுட்டு போறீங்கன்னு பிள்ளைய அழுகல. எல்லோரும் அன்பா வழி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன பாக்கியம் பெற்றீர்களோ தெரியவில்லை, எவ்வளவு குடிப்பினை பெற்றீர்களோ தெரியவில்லை. ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூதரா அல்லவா நீங்கள் போகிறீர்கள். அல்லாஹ்வுக்கு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது நபியின் தூதர் அல்லவா நீங்கள் போறீங்க, என்ன பாக்கியம் பெற்று என்று சொல்லி மனைவியும் பிள்ளைகளும் வழி அனுப்புகிறாங்க. லெட்டரை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா எப்படி இருக்கும்? பாலைவன நிலம், எல்லாம் பாலை நிலங்கள், பாலை வளங்கள், இதை கடந்து போகணும். ஒரே வெப்பம், கடுமையான வெப்பம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ட்ரெயின்லேயே அஜ்மீர் இங்கேருந்து அஜ்மீர் போயிட்டு வந்தவங்க ஒரு இடத்துல கேட்டேன், ட்ரெயினில் போயிட்டு வந்தாங்களாம். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அஜ்மீர் போயிட்டு வர்றது அப்படிங்கிறாங்க. ட்ரெயினில் போகிறதுக்கு, ஏசியில் போயிட்டு வர்றதுக்கு, பாலை நிலங்களிலே பாலை வனங்களிலே செல்வது என்றால் ஹோட்டலாக இருக்கும், எங்கேயாச்சும் தங்குற இடங்கள் அது இருக்குமா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது பார்த்து வாங்க முடியுமா? அதனால தான் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் ஒரு ஊருக்குள்ள ஒரு விருந்தாளி வரனா உடனே சாப்பாடு வச்சுருவாங்க. இன்னைக்கு அரபுகள் சாப்பாடு வைக்கிறத கில்லாடியா இருக்கிறாங்க பாருங்க விருந்தோம்பல்ல. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, நீங்க எதிரியா யாருன்னெலாம் வாங்க மாட்டாங்க, ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்தா முதல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலத்து ஹோட்டல் இல்லை, அவர் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டுக்க வாய்ப்பே இல்லை, சாப்பிட வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு உடனே சாப்பாடு வச்சிடணும். சாப்பாடு வச்சுட்டு தான் என்ன விஷயமா வந்தியேன்னு கேட்பாங்க. அப்புறம் தான் கேட்பாங்க அரபுகள். அப்படி ஒரு நிலம், அப்படி ஒரு வளம் தான் பாலைவனம் இல்லையா? சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியும். இவர்கள்லாம் என்ன மன்னர்களாக வாழ்ந்தவர்கள்லாம் பசியில தான் இருக்கும். சாப்பிடலடா கல் எடுத்து கட்டிக்கிடுவாங்க, கல் எடுத்து கட்டிக்கிடுவாங்க. இவங்க வயிற்றுல ஒரு கல் இருக்கும், மனைவி வயிற்றுல ஒரு கல் இருக்கும், புள்ள வயிற்றுல ஒரு கல் இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை அது. காட்டிக்கிற மாட்டாங்க, கல்லை கட்டிக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கைங்க அது. இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு சஹாபியை கூப்பிட்டு தான் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க, போயிட்டு வாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளே கல்லை கட்டிக்கிட்டு வாழ்றோம், வாப்பா போயிட்டு வர வரையும் நம்மளுக்கு என்ன ஆதாரம்? சாப்பாடு எங்கிருந்து வரும்? எதை பற்றியும் கவலை இல்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு தூதராக நம் கணவர் போகிறார், நம்ம வாப்பா போகிறார், அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அனுப்பி வைத்து விட்டார்கள். இவர்கள் போகிறார்கள், பல நாட்களாக பயணம், பல நாள் பயணம். ஆனால் மனசில் நிறைவு, ரசூலுல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்களே,
இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவான ஒரு ஏழையை ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அரசனுக்கு லெட்டர் கொடுப்பதற்கு. அங்கே போனா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. அவளுக்கு தெரியும், அதை பத்திலாம் சிந்தனை வரல. ரசூலை பத்தி உண்டான கனவுகளை சுமந்து கொண்டே போகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய தூதரா போறமே, எவ்வளவு பாக்கியம் பத்தியெல்லாம். இந்த கனவுலையே போறதுனால ஒரு சில சாப்பாடே கிடையாது, சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. போறாங்க, பல தூரம் போய் ஊருடைய எல்லைக்கு போயிட்டாங்க, பாரசீக நாட்டினுடைய எல்லைக்கு போயிட்டாங்க. எல்லையில சில சிக்கல் இருக்கு. அந்த காலத்துல எல்லையிலிருந்து உள்ள போகணும்னு சொன்னா அங்க ஒரு அனுமதி வாங்கணும், அனுமதி சீட்டு. பாரசீக நாடு அப்படி ஒரு கட்டமைப்பு அப்பயே வச்சிருந்துருக்கிறான். நீங்க யார் என்று கேட்கிறாங்க எல்லையில் இருக்கிற காவலாளிகள். நான் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன விஷயமா? மன்னரை பார்ப்பதற்காக, பார்த்து ஒரு கடிதம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க, நெல்லுங்க இங்கே அவங்க சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. விசாரிக்க எல்லையிலிருந்து உள்ளே போகிறாங்க. அரண்மனைக்கு போய் இப்படி ஒருவர் வெளியூரிலிருந்து லெட்டரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார், உங்களிடத்தில் பேசுவதற்கு லெட்டரை கொடுப்பதற்கு வந்திருக்கிறார், அனுமதி கேட்டு நிற்கிறார் என்று சொன்னோன்னே கிஸ்ரா மன்னன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி, இந்த நாளில் இந்த நேரத்தில் வர சொல்லு என்று சொல்லுகிறார். அதுவரையும் அந்த சஹாபி எல்லையின் இடத்திலேயே தங்கி நிற்கிறார்கள். எப்படி இருக்கும்? அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். அனுமதி வந்தது, நேரமும் வந்தது, நாளும் வந்தது. உடனே அந்த காவலாளிகள் வரலாம் என்று சொன்னார்கள். அழைத்து செல்கிறார்கள். போக போக நமக்கெல்லாம் பயம் வரும். ஆகா, ஏன்னா அவங்களுடைய ஏரியா அது, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய நிலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆயுதங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. தன்னந்தரியா போறாங்க. சொல்றாங்க, பாலைவனத்தில் நான் நடந்து சென்றேன், என்னோடு யாரும் இல்லை. அந்த சஹாபி சொல்றாங்க, பாலைவனத்தில் நடந்து சென்றேன், என்னோடு யாரும் இல்லை. வலைஸ மாஹு கைருல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் மட்டும்தான். நான் இடையில மௌத்தா போனா கூட தூக்கி போட ஆள் இல்லை, ஆனால் நான் மௌத்தாக மாட்டேன்னு நம்பிக்கை இருந்தது. ஏண்டா ரசூலுல்லாஹ் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்து தான் ஆகும்னு தெரியும். போயிட்டேன். அரண்மனை கிட்ட போயாச்சு. அரசர்களுக்கே, சில மன்னர்களுக்கு திமிரு ஆணவமெல்லாம் இருக்கும். வர்றவங்களை கவனிக்கணும், ஆனால் வர்றவர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தேதியில், அந்த நேரத்தில் அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஃபுல்லாக கிஸ்ராவுடைய ஆட்கள், மன்னருடைய ஆட்கள். மன்னனுடைய பேர் தான் கிஸ்ரா. இவங்க ஒரே ஒரு ஆள் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஆளாக வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? சுற்றி யாரும் இல்லை, ஒரு முஸ்லீம் இல்லை, ஃபுல்லாக எல்லாரும் கிஸ்ராவுடைய ஆட்கள், நெருப்பு வணங்கிகள். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே நல்லா கவனிக்கிறான். வெளியூர்லேருந்து வந்தால் கவனிக்கிற பழக்கம் இருந்துச்சான். உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இப்படி லெட்டர் கொடுக்க வந்திருக்கிறேன். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? மதீனாவிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன விஷயமா? மதீனாவின் மன்னர் பாரசீக மன்னரான உங்களுக்கு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கிறாங்க. அந்த இருக்கிறார் பெரிய அதிகாரி, அவர் கையில் கொடுத்துட்டு போங்க. கொடுக்க மாட்டேன், அவர் கையிலெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா அந்த அரசவையினுடைய பழக்கம், எந்த லெட்ரு வந்தாலும் அதிகாரிகிட்ட தான் கொடுக்கணும். ஒரு மினிஸ்டர், ஒரு பெரிய மினிஸ்டர் இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி பெரிய அதிகாரிகிட்ட தான் கொடுக்கணும். இந்த சஹாபி சொல்லிட்டாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு, நான் அந்த அதிகாரிகிட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன், என்ன விஷயம் அப்படி? அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அத்ஃபஹு லக, இந்த லெட்டரை உன்னிடத்தில், மன்னரே உங்களிடத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும். எதம்பி எதில், கையோடு கையாக கொடுக்க வேண்டும். இன்னொருத்தர் கையில் கொடுக்கக்கூடாது, கையில் கொண்டு போய் ஒப்படைக்கின்ற ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. எங்கிருந்து பேசுறாங்க ரசூலுல்லாவை? பல நூறு மைலுக்கு அப்பால் போயிட்டு ரசூலுல்லாவை பற்றி பேசுறாங்க. ஏன் நபி இப்படிதான் கொடுக்க சொன்னாங்க. அதனால் லா உகாலிஃப் அம்ரலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு எப்போது நான் மாறு செய்ய மாட்டேன். இப்படிலாம் பேசினா என்ன செய்வான்னு தெரியும்.
அதிகாரிகளுக்கு பயமாயிருச்சு. என்ன இப்படி மன்னர்கிட்டே வந்து இப்படி பேசுகிறாரே அப்படின்னு. அவன் சும்மா சர்வசாதாரணமே கொலை பண்ணுறவங்க இப்படி பேசுகிறாருன்னு. அதை பற்றி எல்லாம் அப்துல்லா இப்னு உதாஃபா கவலைப்படலை. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ பலமான ஈமான் இருந்தது. சஹாபாக்கள்டா யாரு? சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது? எவ்வளோ! அதான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றார்கள், மலையை விட மிக ஸ்ட்ராங்கானது என்று சொன்னார்கள். மலையை விட ஸ்ட்ராங். ஒருவர் இருந்தாலும் அத்தனை எதிரிக்கு முன்னாலும் தன்னிச்சையாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற துணிச்சலோடு பங்காற்றுவார்கள். அதான் சொன்னாங்க, நான் உன் கையில் தான் கொடுப்பேன். அப்படியா? அவர் வர சொல்லுங்க. அவன் அரசன் சொன்னான், அவரை என்கிட்ட வர சொல்லுங்க, என் பக்கத்தில் வர சொல்லுங்க. பக்கத்தில் போக போக எப்படி இருக்கும்? பயம் தானே வரும். எந்த கவலையும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. அப்படியே அழகா நடந்து போறாங்க. அண்ணலின் தூதல் அல்லவா? அப்பவும் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுவத்தை எத்தி வைப்பதற்கு, இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்கேயோ பல்லாயிரம் வருஷமாக ஆண்டு வரக்கூடிய பாரசீக கோட்டையில முஹம்மதுங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் என் வாயால தந்திருக்கிறான் என்ற நினைப்போடு அப்படி அந்த கம்பளத்தை அப்படி நடந்து போறாங்க. வர்ணிக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர், போகும்போது ஒரு உடை எடுத்து உடுத்தி கொண்டார்களாம். அரபர்களுக்குன்னு ஒரு உடை இருக்கு, நம்ம இமாம் கூட உடுத்துவாங்க தெரியுங்களா, அபாயா என்று சொல்லுவார்கள், மேலாடை. அதுக்கு ஒரு கம்பீரமான ஆடை. ஆனால் அவர்கள் அப்படி ஒன்றும் வசதியானவர்கள் அல்ல. அப்துல்லா இப்னு உதாஃபா ரலியல்லாஹு அவ்வளவு ஒன்றும் வசதியானவர்கள் அல்ல. ஆனாலும் தன் நபியின் தூதரை அலட்சியமா அவன் பார்த்துடக்கூடாது. இவரே இப்படி இருந்தா எப்படி இருப்பார் அவர் என்று. அதனால ரசூலுல்லாவுக்கு ஏதும் இழந்து வந்துடக்கூடாது என்று தன்னை ஒரு கொஞ்சம் கண்ணியமாக காட்டிக்கிறோன்னு சொல்லி கண்ணியமான ஆடை எடுத்து ஊத்திக்கிட்டாங்களாம். அந்த நடையை கூட வர்ணிக்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். எந்த சலனமும் இல்லாது நேர்மையான நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவோமா இல்லையா, அப்படி ஒரு பார்வையோடு நடந்து சென்றார்கள். கிட்ட போனாங்க. அரசர் கேட்டான், உங்க கையில் என்ன வச்சிருக்கிறீங்க? கடிதாசி, லெட்டர் வச்சிருக்கிறேன். யார் கொடுத்து விட்டா? மதீனத்து மன்னர் எங்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டாரு. படித்து காட்டுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா அரபுல இருக்கு. வாங்கி பார்த்தா அரபுல இருக்கு. அவனுக்கு அரபு தெரியாது. ஐனல் முத்தலஜ்ஜி, இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. யாராவது எனக்கு அரபு மொழியிலிருந்து என் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர் யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க. உடனே அரசு காவலாளிகள் போனார்கள். முத்தலஜ்ஜி ஒரு ஆளை பிடித்து கொண்டு வந்தார்கள். பிடித்து வந்தோடனே இந்த லெட்டரை அரசர் கொடுத்தார். படித்து காட்டு அப்படின்னு. உடனே படித்து காட்டுகிறார். அதில் உள்ளதை சரியாக படித்து காட்டு, மாற்றம் இல்லாமல் படித்து காட்டும், குறைக்காமலும் கூட்டாமலும் படித்து காட்டும் அப்படின்னு சொல்றார். அரசருக்கு பயந்தவர் தானே எல்லோரும். அதனால் அவருக்கு முன்னால் நின்று அதை படித்து காட்டுகிறார்கள். லெட்டரில் எழுதப்பட்டிருக்கிறது, பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் திருப்பெயரால், மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அலீமுர் ரோம் அலீமுல் ஃபாரிஸ் கிஸ்ரா சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா. இவ்வளோதான் படிச்சிருக்கிறார். கோபம் வந்துருச்சு அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. முகமெல்லாம் சிவக்குது. இதுக்குரிய பொருளை அவர் சேர்த்து சொல்லுகிறார். இதற்கு டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே அப்படியே முகம் சிவக்கு, உடலெல்லாம் மாறுது. கோவம் வந்தா ஒரு மால் ஆயிடுவாங்கல்ல. இதை பார்த்தோன்னே அமைச்சர் அதிகாரிகளுக்கெல்லாம் படபடப்பாயிருச்சு. என்னமோ நடக்க போகுதோ அப்படின்ட்டு. என்ன காரணம்டா, அவன் இதை பார்த்துட்டு சொன்னானா, ஐயக்துபுலி ஹாதல் அப்து பிஹாதா, என்னுடைய ஒரு அடிமை இப்படியா எனக்கு லெட்டர் எழுதுறது? முகமது நபி இவனுக்கு அடிமையா? அவுதுபில்லாஹ். என்னுடைய ஒரு அடிமை எனக்கு இப்படியா லெட்டர் எழுதுறது? என் பேரல்லவா முதல்ல போட்டிருக்கணும். அது என்ன மின் முஹம்மதின், அவர் பேர் முதல்ல வருது. என் அரசவைக்கு எத்தனையோ லெட்டர்கள் வந்திருக்கிறது, ஆனால் எல்லாவற்றிலும் என் பேர் தான் முதல்ல இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் முறைப்படி எழுதுறாங்க. டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறாங்க. அரபர்கள் இன்னும் டூ அட்ரஸ் போட்டு தான் ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவாங்க. மின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டூ அட்ரஸ், இலா போட்டால் ஃப்ரம்னு அர்த்தம்.
முறைப்படி ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க. அந்த மூதேவிக்கு தெரியவில்லை. ஏன் பேர் ஏன் முன்னாடி வரலன்னு கோவப்பட்டு உடனே அந்த லெட்டரை கொடு அப்படின்னு சொன்னான். லெட்டர் வாங்கி அப்படியே கொஞ்ச நேரத்தில் கடகடன்னு கிழிச்சு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டு இது அப்துல்லா இப்னு உதாஃபரையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதிகாரிகளுக்கு பயமாயிடுச்சு, இன்னும் இப்படி நடந்து கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லி அரசர் கோபமாயிட்டார். இப்போ ஒன்றும் சொல்ல முடியலை. பொதுவாகவே அந்த அரசர் கோவப்பட்டால் கொலை பண்ணிடுவாங்க. அதான் பழக்கம், அவருடைய பழக்கம். கொஞ்சம் கோவப்பட்டாவே கொலை பண்ணிடுவாங்க. இவ்வளோ கோவப்பட்டவர் உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கிஸ்ரா அவன் சொன்ன வார்த்தை, இவரை உடனே வெளியே போச்சு. எதுக்கு இப்படி சொன்னான்லாம் தெரியல. அதிகாரிகள் சொல்றாங்க, கோவப்பட்டு கொலை செய்யாமல் உடனே வெளியே போ அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இவராகத்தான் இருக்க முடியும். வேற யாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. கோவப்பட்டா கொலை பண்ணி விடுவான் கிஸ்ரா. வெளியே போன்னு சொன்னது இவருக்கு மட்டும்தான். ஏன் சொன்னாங்கலாம் தெரியாது. ஏண்டா அப்படிப்பட்ட ஈமா அந்த சஹாபிட்ட இருந்ததும் அல்லாஹ் அவரோடு இருந்ததும் தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த சஹாபி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே நினைக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த சஹாபி நினைக்கிறாங்க. சரி ஊருக்கு போயிடுவோம், நம்ம ஊருக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தியை சொல்லலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக ஊருக்காக உடனே புறப்படுறாங்க. பயந்தல்ல, இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வே இப்படி நடந்து கொண்டான் என்று தாங்க முடியலை, லெட்டரை கிழிச்சதை தாங்க முடியலை. அதை சுமந்து கொண்டு வெளியே வர்றாங்க. அவர்கள் உடனே புறப்படுகிறார்கள். எப்படி ஒரு பயணமாக இருக்கும் யோசித்து பாருங்க. மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பயணத்தையே ஒரு 6 மணி நேரம் டிராவல் தான் பஸ்ஸில் போனான். ஒட்டகத்தில் போனால் எப்படி இருக்கும், ஒரு 5 நாள் வச்சுக்கிறீங்களேன். அந்த பயணத்தை வரலாற்று ஆசிரியர் அவ்வளோ எழுதுறாங்க. ஆனால் இதில் ஒட்டகத்தில் எத்தனை நாளாக போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ வெயிலில் போயிருப்பாங்க, எவ்வளோ சிரமத்தில் போயிருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு நிலை என்று திரும்பி வருகிறார்கள். பயணம் எப்படி போகும் என்றெல்லாம் தெரியாது. போற வழியில் அதிகாரிகள் பிடித்து விட்டால் அல்லது காவலர்கள் பிடித்து விட்டால், தூக்கில் போட்டு விட்டால், அதெல்லாம் கவலை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவங்களுடைய முகம்தான் அவர்களுடைய இதயத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் இடத்தில் செல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் இடத்திலே செய்தியை சொல்ல வேண்டும். இதுதான் அவங்க நோக்கம். பயணத்தை வேகமாக ஓட்டுகிறாரு. குறிப்பிட்ட தூரம் வந்துட்டாங்க. கோபம் அடங்கிருச்சு அரசனுக்கு. அரசனும் கோபம் அடங்கி, எங்க அவர் என்னை கோபப்படுத்தினாரே, அவர் எங்கே, அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். என்னை இந்த கோபத்துக்கு ஆளாக்கின அவர் எங்கே, உடனே ஓடுங்கள், அவரை அழைத்து சென்று வாருங்கள். உடனே அரண்மனையிலிருந்து அங்கே இங்குமாக ஓடுகிறார்கள் அதிகாரிகள். அவரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று தேடுகிறார்கள். எல்லாம் அவர்களில் எல்லை தானே, எங்கேயாவது சிக்கி விடுவார் என்று ஓடுகிறார்கள். கிடைக்கவே இல்லை. அப்துல்லா இப்னு உதாஃபரையில் கிடைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே என்னமோ அல்லாஹ் ஒருவரை பொறுப்பேற்றுக் கொண்டால் எப்படியும் பாதுகாப்பான் அல்லவா. அல்லாஹ்வே சொல்லுகிறானே, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் நபியே என்று சொல்லுகிறானே. அதுபோல் அந்த சஹாபியை அல்லாஹ் பாதுகாத்தான். என்ன நடந்தது தெரியுங்களா? வந்துட்டாங்க, ஊருக்கே வந்துட்டாங்க, மதீனாவுக்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேடி கிடைக்கல, மதீனாவுக்கே வந்தாச்சு. மதீனாவுக்கு அப்துல்லா இப்னு உதாஃபரையில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஆரம் வரும். அந்த நாட்டுக்கு போய் லெட்டர் கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்களே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அரசருக்கு லெட்டர் கொடுத்து திரும்பி வந்தா என்ன மாதிரி ஒரு ஃபீல் வரும்டா, இன்னைக்கு நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ ஒரு நல்ல செய்தி அது. வேணாம், அன்பானவர்களே, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பாங்க, போனவங்க என்ன செய்தியை கொண்டு வந்திருப்பாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உதாஃபா அப்படியே உள்ளே வர்றாங்க. எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு தருணம் இது. அடுத்த நாட்டில், ஒரு பாரசீக நாட்டில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தீனை எத்தி வச்சுட்டு வர்றதெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியான இது. அப்படியே நடந்து வராங்க அப்துல்லா இப்னு உதாஃபா. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தோடனே அவங்களுடைய முகத்தில் சின்னதாக ஒரு வாட்டம் இருந்துச்சு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னாங்க, நாயகமே நீங்கள் அனுப்பியதை போல் நான் அந்த ஊருக்கு போனேன், அந்த அனசரை சந்தித்தேன், அவருடைய கையிலே லெட்டரை கொடுத்தேன். அவர் அந்த லெட்டரை படித்தபோது கிழித்து போட்டு விட்டார் நாயகமே என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமும் நெருடல் இல்லை, கொஞ்சமும் அவர்கள் பதறலை. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மஸ்ஸக்கல்லாஹு முல்கா, ஒரு வார்த்தை தான் ரசூலுல்லாஹ். எப்படி அல்லாஹ்வின் தூதருடைய லெட்டரை அவன் கிழித்தானோ அதுபோன்று அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் கிழித்து போடுவானாக. ஒரே வார்த்தை தான். மஸ்ஸக்கட கிழிக்கிறதுக்கு தான் அர்த்தம். அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்றாங்க. அதாவது ஆட்சியை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவானாக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவன் எதை செய்தானோ அதையே ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. பேப்பரை எப்படி நாளாக கிழித்தானோ அவனுடைய ஆட்சி அல்லாஹ் ஒண்ணுமில்லாமல் ஆக்குவானாக, கிழித்து கிழித்து அல்லாஹ் தொங்க விடுவானாகன்னு சொல்லுவோமா இல்லையா? அதை செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்க. முடிஞ்சிருச்சா? அவன் தேடிக்கிட்டு இருந்தான்ல அந்த அரசன் சும்மா இல்லை. அதுக்கப்புறம் 2 ஆளை விட்டு அனுப்பி வைக்கலாம். அவரை தேடு, பிடிச்சிட்டு வா, அல்ல அந்த ஊருக்கு போ, அந்த எந்த ஊருன்னு கேளு, அந்த மன்னர் யாருன்னு கேளு, அவர் யாருன்னு கேளு, கண்டுபிடிச்சி அவரை இதோட நிறுத்திக்கிற சொல்லு. இந்த மாதிரி வேலையை, லெட்டர் எழுதுகிற வேலையை இதோடு நிறுத்திக்கிறணுமா அப்படின்னு சொல்லிட்டு வான்னு 2 ஆளை அனுப்பி வைக்கிறான். அவங்க இங்கே தேடி ஒரு வழியாகி குறைசி ஒரு பயண கூட்டத்தை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட இப்படி ஒரு நபி வந்திருக்கிறதா செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்டு அட்ரஸை வாங்கி ரசூலுல்லாஹ்ட்டே வந்துட்டாங்க. திரும்ப அவன் அனுப்பி வச்ச ஆள். என்ன விஷயம்? கிஸ்ரா எங்களை அனுப்பி வச்சாரு. என்ன விஷயமா? இந்த மாதிரி நீங்கள் லெட்டர் கொடுத்து விட்டீங்கல்ல? ஆமாம். இனி இந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுக்கக்கூடாதான், இந்த மாதிரி லெட்டர்லாம் கொடுக்கக்கூடாதான், அவருக்கு இப்படியெல்லாம் இடையூறு தரக்கூடாதான், நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்திக்கிறணுமா, இது அவருடைய உத்தரவா, இது அவருடைய உத்தரவா, அப்படியெல்லாம் சில செய்திகளை சொல்கிறாங்க. நீங்கள் நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லை உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்க சொன்னாங்க. யார் சொன்னா? கிஸ்ரா நாட்டு மன்னர் சொன்னார். தூங்குங்க, நேரம் ஆயிடுச்சு, தூங்குங்க, காலையில் வாங்க பதில் சொல்கிறேன். வந்த 2 தூதரையும் ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யலை, தூங்க விட்டாங்க. காலைல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. காலைல வந்தாங்க. அவங்க ஆர்வமாக வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு பதில் சொன்னாங்க. கவலைப்பட வேண்டாம், நீங்கள் நாளைக்கு புறப்பட்டு போகலாம், நீங்கள் போகிறதுக்குள்ளேயும் உங்கள் மன்னர் மூத்தா போயிருப்பார், போங்க அப்படின்ட்டான். நீங்கள் போகிறக்குள்ளேயும் அங்கே அவரே இருக்க மாட்டார், நீங்கள் அவருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறீங்க, அவர் அங்கே மூத்தா போயிட்டாரு, அவருடைய பையன் அவரையே கொலை பண்ணிட்டான். எங்கிருந்து சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்து கொண்டு சொல்லுகிறாரு. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ அறிவை அல்லாஹ் அள்ளி கொடுத்துருக்கிறான்னு பார்த்தீர்களா? நம்மளுக்கெல்லாம் அந்த மறைவான செய்தி சொல்ல முடியுமா? அவ்வளோ ஞானத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் தந்திருந்தான். அங்கே அவருடைய மகன் காத்தில் யார், கொண்டவன் யார், பையனே கொண்டு செய்திருக்கிறான், கொலையாளியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொல்லப்பட்டவனையும் சொல்றாங்க. இவ்வளோ ஒரு லைவ் டெலிகிளாஸ் பண்ண முடியுமா? அவ்வளோ அங்கே நடக்கிறத இங்கே நிதர்சனமா சொல்லிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, போன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. போனாங்க, பதறடிச்சு போய் பார்த்தா அதுபோல கிஸ்ராவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர் பையனே அவரை கொலை செய்தான். அத்தோடு கிஸ்ராவுடைய மன்னருடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது என்று எழுதுகிறார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட அரசவைக்கு தனி ஒரு ஆளாக அந்த சஹாபியை அனுப்பி வைத்த போது மறுக்கலை, தயங்கலங்க. அப்ப அந்த சஹாபிக்கு எவ்வளவு பெரிய ஈமானின் பலம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பனு குரைலா அந்த யூத கூட்டத்தினர்கள் கல்லை தள்ளுவதற்காக அழைத்தார்களோ, கல்லை தள்ளுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலை பாதுகாத்தான். சவுரு குகையிலே எப்படி அவர்களை ரசூலுல்லாஹை பாதுகாத்தானோ அதுபோல் அல்லாஹ்வே சொல்லுகிறானே, வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், அல்லாஹ் மக்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லுகிறானே, அதுபோல் அல்லாஹ் இங்கேயும் சொல்லுகிறான், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன்.
எந்த ஆபத்தும் உங்களுக்கு வருவதற்கு அல்லாஹ் அவன் விடமாட்டான், வழிவிட மாட்டான், அல்லாஹ் தடுத்து விடுவான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு சமீஉல் அலீம், அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அத்தகைய உன்னதமான நம்பிக்கை ஈமான் சஹாபாக்களுக்கு இருந்தது. அந்த ஈமானை அல்லாஹ் பின்பற்றுகின்ற அருள் தௌஃபீகை உம்மத்தாகிய நமக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா சஹாபாக்களை அதிகம் நேசித்து அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் இஷ்கு கொண்டு வாழுகின்ற அருள் தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். இஷா ஜமாத்